சர்ச் மற்றும் ஆட்டோ காம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் காண்பது சர்ச் என்ஜின்களை மேனேஜ் செய்வது, ஃபைண்ட் பார் ஐ பயன்படுத்துவது, ஆட்டோ காம்ப்ளீட் ஐ அட்ரெஸ் பார் இல் பயன்படுத்துவது. இதில் பயனாவது பயர்ஃபாக்ஸ் 70 மற்றும் உபுண்டு 1004. இன்டர்நெட்டில் மக்கள் செய்யும் சர்வ சாதாரண காரியம் தகவல்களை தேடுவது. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் அல்லது வேறு தகவலை தேடலாம். மொசில்லா பயர்ஃபாக்ஸ் இல் இன்டர்நெட் ஐ பயன்படுத்தி தகவல் தேட பல சிறப்பு செயல்பாடுகள் உள்ளன. அவற்றில் சிலதை பார்க்கலாம். ஒரு வழி மற்ற வெப்சைட்களை காண்பது. சொல்லப்போனால் சியர்ச் என்ஜின்களும் வெப்சைட்டே. யுஆர்எல் பார் இல் www.google.com என டைப் செய்க. கூகிள் ஹோம்பேஜ் திறக்கிறது. சியர்ச் பாக்ஸ் இல் எமெயில் என டைப் செய்து சியர்ச் ஐ கிளிக் செய்க. சியர்ச் என்ஜின் எல்லா ரிசல்ட் களையும் கொண்டு வருகிறது. நாம் ரிசல்ட் இல் மேலே பார்க்கும் ஜிமெயில் கூகிள் இன் எமெயில். ஆனால் இதை பயர்ஃபாக்ஸ் இல் இன்னும் சுலபமாக கண்டுபிடிக்கலாம். நேவிகேஷன் டூல்பார் இல் யுஆர்எல் பார் க்கு அருகில் சியர்ச் பார் இருக்கிறது. மாற்றாக கன்ட்ரோல் K ஐ அழுத்த நேரடியாக சியர்ச் பார் க்கு போய்விடலாம். சியர்ச் பார் இல் கிளிக் செய்து எமெயில் என டைப் செய்க. மேக்னிஃபையிங் கிளாஸ் இக்கான் ஐ சொடுக்குக. தேடலின் முடிவை கன்டென்ட்ஸ் ஏரியா வில் காணலாம். நாம் முதல் முடிவு ஜிமெயில் கூகிள் இன் எமெயில் என காணலாம். சியர்ச் பார் இன் இடப்பக்கம் தேடலை செய்த சியர்ச் என்ஜின் இன் லோகோ ஐ காணலாம். பயர்ஃபாக்ஸ் இன் டிஃபால்ட் சியர்ச் என்ஜின் கூகிள். ஆனால் நமக்கு உகந்த சியர்ச் என்ஜின் ஐ நாம் அமைத்துக்கொள்ளலாம். சியர்ச் பார் இல் கூகிள் சியர்ச் என்ஜின் லோகோ மீது சொடுக்குக. டிராப் டவுன் பாக்ஸ் இல் மிக பிரபலமான யாஹூ மற்றும் பிங் உட்பட சியர்ச் என்ஜின் களின் லோகோஸ் தோன்றுவதை காணலாம். யாஹூ ஐ தேர்க. சியர்ச் பார் இன் லோகோ இப்போது யாஹூ லோகோவாக மாறிவிட்டது. சியர்ச் பார் இல் எமெயில் என டைப் செய்து மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐ கிளிக் செய்க. இப்போது கன்டென்ட்ஸ் ஏரியா வில் உள்ள முடிவுகள் யாஹூ சியர்ச் என்ஜின் கொடுத்தவை. முடிவுகள் போன முறையை விட வித்தியாசமாக இருப்பதை காணலாம். முதல் முடிவு ஜிமெயில் இல்லை, யாஹூ மெயில். சியர்ச் பார் க்குள் சியர்ச் என்ஜின் லோகோ ஐ மீண்டும் சொடுக்கவும். டிராப் டவுன் பாக்ஸ் இல் மேனேஜ் சியர்ச் என்ஜின்ஸ் ஐ தேர்க. மேனேஜ் சியர்ச் என்ஜின் லிஸ்ட் என்ற டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. லிஸ்ட் இல் கடைசி ஐட்டம் ஐ கிளிக் செய்க. வலது பக்க பட்டன்கள் எனபிள்ட் ஆகி உள்ளன. ரிமூவ் மீது சொடுக்குக. தேர்ந்தெடுத்த ஐட்டம் லிஸ்ட் இல் இப்போது இல்லை. டயலாக் பாக்ஸ் ஐ மூட ஒக் ஐ சொடுக்குக. சியர்ச் பார் க்குள் சியர்ச் என்ஜின் லோகோ ஐ மீண்டும் சொடுக்கவும். மேனேஜ் சியர்ச் என்ஜின்ஸ் மீது சொடுக்கவும். மேனேஜ் சியர்ச் என்ஜின்ஸ் லிஸ்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. டயலாக் பாக்ஸ் இன் கீழே ஒரு லிங்க் கெட் மோர் சியர்ச் என்ஜின்ஸ் என்கிறது. அதை சொடுக்குக. புதிய ப்ரவ்சர் tab திறக்கிறது. சியர்ச் பார் க்கு சேர்க்கக்கூடிய சியர்ச் என்ஜின் களின் பட்டியல் கிடைக்கிறது. இவற்றில் தேவையான சியர்ச் என்ஜின் ஐ சேர்க்கலாம். tab இன் மூலையில் உள்ள X ஐ சொடுக்கி மூடலாம். ஃபைண்ட் பார் இன் உதவியால் கன்டென்ட்ஸ் ஏரியா வில் குறிப்பிட்ட உரையை தேடலாம். யுஆர்எல் பார் இல் www.gmail.com என டைப் செய்து என்டர் செய்க. ஜிமெயில் ஹோம்பேஜ் லோட் ஆனதும் எடிட் பின் ஃபைண்ட் மீது சொடுக்குக. ஃபைண்ட் பார் ப்ரவ்சர் விண்டோவின் கீழே தோன்றுகிறது. அதன் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் ஜிமெயில் என டைப் செய்க. டைப் செய்கையிலேயே வார்த்தையின் முதல் நிகழ்வு கன்டென்ட்ஸ் ஏரியா வில் ஹைலைட் ஆகிறது. நெக்ஸ்ட் ஐ சொடுக்க போக்கஸ் வார்த்தையின் அடுத்த நிகழ்வுக்கு போகிறது. பிரிவியஸ் ஐ சொடுக்க போக்கஸ் வார்த்தையின் முந்தைய நிகழ்வுக்கு போகிறது. ஹைலைட் ஆல் ஐ சொடுக்குக. வார்த்தையின் எல்லா நிகழ்வுகளும் கன்டென்ட்ஸ் ஏரியா வில் ஹைலைட் ஆகிறது.
ஆட்டோ காம்ப்ளீட் பங்ஷன் மூலம் டைப் செய்யும் வெப் அட்ரெஸ் சுலபமாக பூர்த்தியாவதை பயர்ஃபாக்ஸ் தருகிறது. ஆகவே முழு வெப் அட்ரெஸ் ஐயும் எழுத தேவையில்லை. அட்ரெஸ் பார் ல் ஜிஎம்ஏ என டைப் செய்க. எழுதுவதை பயர்ஃபாக்ஸ் ஆட்டோ காம்ப்ளீட் செய்ய முயற்சிக்கிறது. ஜிஎம்ஏ என துவங்கும் வெப்சைட்களின் டிராப் டவுன் லிஸ்ட் தோன்றுகிறது. லிஸ்ட் ல் இருந்து ஜிமெயில் லிங்க் ஐ தேர்ந்தெடுக்கவும். கன்டென்ட்ஸ் ஏரியா வில் ஜிமெயில் வெப் பேஜ் லோட் ஆகிறது. இந்த அம்சம் பிடிக்கவில்லையானால் இதை நீக்கவும். எடிட் பின் பிரெஃபரன்ஸ் ல் சொடுக்கவும். விண்டோஸ் பயனர்கள் டூல்ஸ் பின் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்குக. மெயின் மேனு டாப்ஸ் லிஸ்ட் ல் பிரைவசி tab ஐ தேர்ந்தெடுக்கவும். டயலாக் பாக்ஸ் ன் அடியில் ஒரு ஆப்ஷன் வென் யூசிங் லொகேஷன் பார் சஜெஸ்ட் என உள்ளது. அரோவ் ஐ சொடுக்கி அதை விரிக்கவும். லிஸ்ட் ல் நத்திங் ஐ தேர்ந்தெடுக்கவும். டயலாக் பாக்ஸ் ஐ குளோஸ் ஐ சொடுக்கி மூடவும். அட்ரெஸ் பார் க்கு மீண்டும் போய் ஜிஎம்ஏ என டைப் செய்ய எந்த சஜஷன் உம் கிடைக்கவில்லை. இத்துடன் சர்ச்சிங் மற்றும் ஆட்டோ காம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் குறித்த இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது சியர்ச் ஐ பயன்படுத்துவது, சியர்ச் என்ஜின் களை மேனேஜ் செய்வது, பைண்ட் பார் ஐ பயன்படுத்துவது, ஆட்டோ காம்ப்ளீட் ஐ அட்ரெஸ் பார் ல் பயன்படுத்துவது. இப்போது அசைன்மென்ட். சியர்ச் என்ஜின் ஐ சியர்ச் பார் ல் யாஹூ க்கு மாற்றவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு தேடி பார்க்கவும். முதல் முடிவை சொடுக்குக. வீடியோ என்ற சொல் எத்தனை முறை வருகிறது என காண்க. ஹைலைட் ஆல் ஐ சொடுக்கி வெப் பேஜ் ல் வீடியோ என்ற சொல் எத்தனை முறை ஹைலைட் ஆகியுள்ளது என்று காண்க. இந்த இணைப்பில் உள்ள வீடியோவை காண்க. இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.